வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு கதம்ப துவையல் பார்க்க போகிறோம். இது எங்கள் ஊர் கல்யாணங்களில் மசாலா பணியாரத்துக்கு வைப்பாங்க தொட்டுக்கையா. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம இட்லி, தோசை, தயிர் சாதம், ரஸ் சாதம் எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா இவ்வளோ கீரை சேர்க்குறோம். பிள்ளைங்க கண்டிப்பாக ஒதுக்கி வச்சுருவாங்க. இதை வதக்கி அரைக்கிறதுனால ஒதுக்க முடியாது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இதுக்கு 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் அதை போட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, லெமன் சைஸ், சின்ன லெமன் சைஸ் புளி, ஒரு பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, பெருங்காயம், எண்ணெய் வாணலியில் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகும் உளுந்தும் போட்டு நல்லா பொரியணும். இந்த கடுகு உளுந்தும் ஒரு அரோமேட்டிக்காக ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணணும். வரமிளகாவையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோன்னே அது நாங்கள் கீரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா வெடிக்கும். லைட்டாக நுனியில் கீரிக்குங்க. கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே தக்காளி ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை. அதோட எல்லா கீரையும் போட்டு கீரி ரொம்ப வதங்கணும் இல்லை, பச்சை வாடை மட்டும் போட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் நல்ல ஒரு வாசனை, நல்ல ஒரு செரிமானத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த புளி சேர்த்தோம்ல, அந்த புளியும் போட்டு நல்லா பச்சை வாடை போக வதக்கிக்கணும். இந்த துவையலுக்கு எந்த துவைக்குமே ரொம்ப வதக்கணும் அவசியமே இல்லை. ரொம்ப வதக்காமையும் அரைக்கலாம், ரொம்ப வதக்கினா கலர் கொடுக்கும், அப்படியே அரைக்கலாம், எப்படி வேணால் அரைக்கலாம். கெட்டியாக அரைச்சா துவையல், கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சா அது சட்னி. இப்போது தேங்காயையும் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு அதை நம்ம உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எப்படி அது வதங்கியிருக்குன்னு. நான் ரொம்ப வதக்கலை, மீடியமாக வதக்கியிருக்கேன். இந்த வதக்கினாவே நம்ம கெட்டு போகாது. ஒரு நாள் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுக்கு. அதுக்கு மேலே எதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க, அது உடம்புக்கு கெடுதி. இதெல்லாம் போட்டோன்னே சிம்மை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டு அரைக்கணும். ஆற விட்டு எல்லாமே அரைக்கணும். ஆற விட்டு அரைச்சா அது ஒரு டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்ததுனால சூடாக அரைச்சா வீடு ஃபுல்லும் தெரிக்கும். அரைச்சோன்னு பார்த்தீங்கன்னா துவையல் ரெடி. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றிங்கன்னா சட்னிக்கு தாளிக்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பு எண்ணெயில் போட்டு. தேங்க்யூ.